மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 11 என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, காலையிலே எந்திரிச்சு வெளியில வராங்க. அப்பதான் சந்திரா கேக்குறாங்க, என்ன ரேவதி, உங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்ட போல. ரேவதி சொல்றாங்க, சித்தி என்ன பேசுறீங்க? அந்த மாதிரி ஒரு போர்ஜரி கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் ஒரு சீட்டிங் பேர் வழி மகேஷ எங்க கொண்டு போய் கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறது கூட இன்னும் எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சீட்டிங் பேர்வழி கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க சித்தி, என்னோட முதல் எதிரி அப்படின்னா அவன் தான். எப்படி வந்துட்டு நிச்சயதார்த்தத்துல எப்படி ஏமாத்தி மகேஷ கொண்டு போய் கட்டி போட்டு என்ன நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சானோ அதே மாதிரி இந்த கல்யாணத்திலயும் இப்படி பண்ணிருக்கான். ஆரம்பத்திலேயே பாவம் மகேஷ் ரொம்ப போராடினாரு. அவன் கெட்டவன், அவன் கெட்டவன், அவன் கெட்டவன்னு. ஆனா நான் தான் அவன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன். இப்ப அதே பொறியில தான் அம்மாவும் சிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் அவனை ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னாலயே அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. அம்மாவும் நான் சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. சித்தி, இந்த வீட்டுல இருக்கிறதுலயே நீங்க மட்டும்தான் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்க. அதனால அந்த டிரைவர் ராஜாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு நீங்க தான் சித்தி, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீயும் என் பொண்ணு மாதிரிதான். பெக்கலன்னாலும் நீ என் பொண்ணுதான். உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் தான் யோசிக்கிறேன். ஆனா நான் யோசிச்ச அளவுக்கு கூட இப்ப அக்கா யோசிக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டிரைவர் ராஜா அக்காவை அவன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறான். அதனாலதான் இப்ப நான் கூட அக்கா கிட்ட நெருங்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா என்னே ஏதாவது சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவானோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு ரேவதி, நீ கவலைப்படாத. இந்த குடும்பத்தை நான் கண்டிப்பா பாதுகாத்தே ஆகணும். அக்கா வந்துட்டு வழி தவறி போயிட்டா, அவளால கண்டிப்பா இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பெத்த பொண்ணோட ஒரு யோசனையவே அவளால கேட்க முடியல. அப்படி இருக்கையில கண்டிப்பா அக்கா வழி தவறி போயிட்டா அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பும் கூட. அதனால அந்த டிரைவர் பையன் எப்படி இந்த குடும்பத்தை எப்படி கலைக்கிறான் அப்படிங்கிறத நானும் பாத்துறேன். அவன் அடுத்த பிளான் போடுறதுக்குள்ள அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன். ரேவதி, நான் வந்து இப்படி பேசுறேனேன்னு நீ கோவப்படலையே? ரேவதி சொல்றாங்க, சித்தி என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு அவன் முகத்துல முழிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அவனை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவனால இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாராவது பாதிக்கப்பட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. அவன் இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான்னு ஆரம்பத்துல இருந்தே நீங்க எச்சரிச்சீங்க. ஆனா நான் கேட்கல. ஆனா இப்ப புரியுது, அவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த சொத்தையெல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்ட்டு தான் அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவன்கிட்ட இந்த எப்படியாவது இந்த சொத்தையும் காப்பாத்தணும், இந்த குடும்பத்தையும் காப்பாத்தணும். சித்தி, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, ரேவதி நீ சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் எனக்கு பக்கபலமா இருந்தா போதும். அந்த டிரைவர் ராஜாவை இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டியது என்னோட கடமை, சரியா? இதை கேட்டதும் ரேவதியும் சரி சித்தி அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த மகேஷ இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? மாயா பாவம், கல்யாணம் ஆகி 3 நாள் ஆயிட்டு. அந்த மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறது கூட இன்னும் மாயாவுக்கு தெரியல. பாவம், அவ பெத்த பையன் மாதிரி வளர்த்தா. கடைசியில அவனை உசுரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு மாயா இருக்கா. பாவம் ரேவதி, நீ நம்பிக்கை கொடுத்ததுனாலதான் அவ இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா. பாவம் அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் இன்னைக்கு போயிட்டு மாயாவை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி நீ போயிட்டு, சந்திராவும் சரி நீ போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி இங்க இருந்து வெளியில வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி இன்னைக்கு கோயிலுக்கு போகணும். ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படி எந்த முக்கியமான இடத்துக்கு போக போறேன்? ரேவதி சொல்றாங்க, அம்மா அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. உங்க விருப்பப்படி நான் கல்யாணத்தை பண்ணிட்டேன். ஆனா நான் எங்க போறேன் எங்க வரேன் அப்படிங்கறத கூட நான் உங்ககிட்ட மறைக்காம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அம்மா நான் போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டது நம்ம சாமுண்டீஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இப்படி என்னை எதிர்த்து பேசுறாளே அப்படின்னு. அப்பதான் சந்திரா வராங்க. சந்திரா வந்துட்டு சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும்
ஏட்டிக்கு பூட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க சந்திரா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன ரேவதி, அம்மாவை எப்படி பேசுற அப்படின்னு. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, ரேவதி நீ இந்த மாதிரி பேசியெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நீ அம்மாவை இப்படி பேசுற? அம்மா வருத்தப்படுவாங்கன்னு உனக்கு தெரியாதா ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் வருத்தப்படுவேன்னு அம்மா கொஞ்சமாவது எனக்காக யோசனை பண்ணி பார்த்தாங்களா? அவங்க பாட்டுக்கும் எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, என்னை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டாங்களா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்களா? அவங்க பாட்டுக்கும் எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கும் நிம்மதியா இருக்காங்களே, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தாங்களா? அம்மா, இதுக்கு மேலயும் நான் உங்க பேச்ச கட்டாயமா கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு மனசை உடைஞ்சு போயிட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி அப்படி பேசினது கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் ராஜராஜா வராரு. ராஜராஜா வந்துட்டு, சாமுண்டீஸ்வரி வருத்தப்படாதம்மா, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்ல, அதனாலதான் அவ அப்படி பேசிட்டு போறா. ஆனா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கறது அவளுக்கு புரிய வரும். ராஜா மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவரு அப்படிங்கறது அவளுக்கு தெரிய வரும். அப்ப கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. நீ கவலைப்படாதமா, இப்போதைக்கு அவ சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் குழப்பத்துல இருக்கா. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு. அப்புறமா ரேவதி நேரா மாயாவை போய் பாக்குறாங்க. வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. மாயா நேரா ரேவதிய பார்த்ததோட மாயா நினைக்கிறாங்க, இவகிட்ட அழுது சென்டிமெண்டா பேசினாதான் இவ எப்படியாவது அவ வீட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போவா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ரேவதி ஓடி போய் மாயாவை கட்டி பிடிச்சு அக்கா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. மாயா ஓன்னு அழுகுறாங்க. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க ரேவதி அம்மா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, நான் இங்க இல்ல, நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம், நீங்க பணக்காரவங்க, டக்குன்னு பணத்தை கொடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது, எங்க சூழ்நிலையே அப்படி கிடையாது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னோம்ல. ஆனா நீங்க கொஞ்சமாவது கேட்டீங்களா? இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி கடைசியில மகேஷ் இப்ப எங்க போனானே தெரியல, அவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு கூட தெரியல அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயாக்கா, நான் எப்படியாவது மகேஷ காப்பாத்தி கொண்டுட்டு வந்துருவேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜா தான் மகேஷ கடத்தி இருக்கணும். மகேஷ் இப்ப எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு கூட தெரியல. ஆனா பாவம் அவரு, அவர் அப்பவே சொன்னாரு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு. ஆனா நான் தான் அவரை பிடிவாதம் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாருங்க ரேவதியம்மா, இங்க நீங்க வந்தது ரொம்ப தப்பு. இப்ப என் உயிருக்கு கூட ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க ரொம்ப ஏழை அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, சரி இருங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன், நீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல. மாயை கேக்குறாங்க, உங்க வீட்டுக்கா? ஐயோ, அந்த டிரைவர் இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவே வராது. அதான் நான் கூட இருக்கேன்னு அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு கேட்க, இது கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, இல்ல மேடம், அப்படிதான் நீங்க முன்னாடியே சொன்னீங்க, நான் இருக்கேன், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கடைசியில பாத்தீங்களா, இப்ப மகேஷே இங்க போனாரு அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அப்படி இருக்கையில உங்களை எப்படி என்னால மறுபடியும் நம்ப முடியும்? நான் அங்க வரல, நீங்க மகேஷ் மட்டும் எங்க இருக்காரு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா மட்டும் எனக்கு போதும், நாங்க நிம்மதி ஆயிரும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, மகேஷ் எங்க இருந்தாலும் சரி அவரை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட வாக்கு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, சே, யாருதான் மகேஷ கடத்தி இருப்பா? இந்த ராஜா கடத்தி இருந்தா அவ எங்க வச்சிருப்பான்? ஒருவேளை இந்த சோனாண்டி சொல்ற மாதிரி இந்த சாமுண்டீஸ்வரி தான் கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்ட்டு சந்தேகப்படுறாங்க நம்ம மாயா. அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி நேரா மாயா கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை நம்புறதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த மகேஷை இழந்துட்டு நான் எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? மகேஷ் பாவம் ஆரம்பத்துல இருந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நான் தைரியமா இதுல காலடி எடுத்து வச்சேன். கடைசியில நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டீங்க. பாருங்க,
எனக்கு மகேஷ் எங்க இருந்தாலும் வேணும், நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, என்ன ஓவரா திமிர காட்டுற? நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கறது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கறத அப்புறம் நானே சாமுண்டேஸ்வரி கிட்ட போய் சொல்லிடுவேன். இது கேட்டதோட ரேவதி மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? நான் உங்களை மட்டும் தானே நம்புனேன், கடைசியில நீங்களும் இப்படி பேசுறீங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இது பாருமா, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கேன். எப்படியாவது இந்த ராஜாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு. இதுல நீ வேற என்கிட்ட நகி நகின்னு ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இல்ல, அதுக்குதான் நான் சொல்றேன். இது கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, சரிங்க சார், என்னை மன்னிச்சிருங்க, மகேஷ் மட்டும் எங்க இருக்காரு அப்படிங்கறத எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ரேவதியை நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப ராஜராஜா மயில் வாகனத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இத ரேவதி காதுல வாங்குறாங்க. ராஜராஜா நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, மாப்பிள்ள மாதிரி ரேவதி எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணா? எல்லாமே எனக்காக தானே இந்த கல்யாணத்தை பண்ணா, அதனாலதான் அவ வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு. இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் போயிட்டு அப்பா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட அவ வாக்கு வாங்கினா. இதனாலதான் அவ கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. ஆனா கடைசியில அவ லைஃப் இப்படி ஆகிருச்சா மாப்பிள்ள. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உங்க அம்மா அப்பாவை பார்க்கலாம், அத்தை கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதோட பார்க்க அனுமதி கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அதனால கண்டிப்பா அனுமதி கொடுப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அதுக்கு ராஜராஜ சொல்றாரு, இல்ல மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி ஒத்துக்க மாட்டா. ஏன்னா அம்மா கிட்ட அவ அந்த அளவுக்கு கோவமா பேசுறா, அதனால கண்டிப்பா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இனிமே என் லைஃப்ல எங்க அம்மா அப்பாவை பார்க்கவே முடியாது போல. அப்பாவுக்கு வேற ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. இப்படியாவது அவருக்கு எதுவும் ஆவறதுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நடக்காது போல. என் வாழ்க்கையில எங்க அம்மாவை இனிமே நான் பார்க்கவே மாட்டேன் போல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ரேவதி காதுல வாங்குறாங்க. காதுல வாங்கிட்டு, அப்பா அப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம்ல கல்யாணம் முடிஞ்சதோட அப்பா போயிட்டு அவங்க அப்பா அம்மாவா பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா அம்மா அதை பத்தி மறந்துட்டாங்களா? சரி, கல்யாணம் தான் ஒழுங்கா நடக்கல, ஆனா அப்பாவோட அந்த ஆசையாவது நிறைவேற்றுவோமே அப்படின்ட்டு நம்ம ரேவதி போயிட்டு அவங்க அம்மாவை பாக்குறாங்க. பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லு ரேவதி, என்ன வாக்கு? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும்ல, அப்பா அவரோட அம்மா அப்பாவோ போய் பார்க்கணும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும், ஞாபகம் இருக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன ரேவதி சிக்கா பேசுறியா? ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் சிக்கா ஒண்ணும் பேசல, நான் உண்மையதான் சொல்றேன். நீ பாருங்க, நீங்க ஒத்துக்கிறதா சொன்னீங்க, அதனால நீங்க கொடுத்த வாக்க மீற மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன் கல்யாணம் தான் நான் ஆசைப்பட்டபடி ஒழுங்கா நடக்கல, அட்லீஸ்ட் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மா அப்பாவனாச்சும் போய் பார்க்கணுமே. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இத பத்தி அப்புறம் பேசலாம். ரேவதி சொல்றாங்க, அம்மா இது அப்புறம் பேச வேண்டிய நேரமெல்லாம் கிடையாது, நீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றி தான் ஆகணும். நீங்க சரின்னு சொல்லுங்க, நாளைக்கு காலையில போயிட்டு அப்பா அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரட்டும். இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி அவரை கூப்பிடு அப்படின்னு சொன்னதோட ரேவதி ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பாவை போய் கூப்பிட்டுட்டு வராங்க. ராஜராஜ கேக்குறாரு, ரேவதி என்னாச்சு? ரேவதி சொல்றாங்க, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன்னா உங்க அம்மா அப்பாவை போய் சந்திக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு, இப்ப நான் அதை தான் பண்ண போறேன். ராஜா இதை கேட்டதோட, இங்க பாருமா, சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டேன், அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி புடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட சாமுண்டீஸ்வரி ராஜராஜா பார்த்து, என்ன உங்க அப்பா அம்மாவை பார்க்கணுமா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி நான் அப்படி எதுவும் சொல்லல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன், இது மாதிரி அவங்க அம்மா அப்பாவோ போய் பார்க்கலாம் அப்படின்னு. சோ அதே மாதிரி நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றி தானே ஆகணும், அதனால நீங்க போயிட்டு உங்க அம்மா அப்பாவை பாருங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம ராஜராஜா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி நான் எப்ப போய் பார்க்கணும்னு சொல்லு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க எப்ப வேணும்னாலும் போய் பார்க்கலாம், நாளைக்கே வேணும்னாலும் போய் பார்க்கலாம், இல்ல இப்பயே வேணாலும் பார்க்கலாம், ஆனா பார்க்க வேண்டிய நேரத்தை மட்டும் கேளுங்க, வெறும் 1 மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு. இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சியாகி, என்னமா இது,
அப்பா அம்மாவை 30 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்க்க போறாரு. ஆனா நீங்க டைம் 1 மணி நேரம் தான் கொடுப்பேன்னு சொல்றீங்க. அம்மா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, 30 வருஷமா ஏன் அப்பா அம்மாவை நான் பிரிஞ்சிருக்கேனே, அதை பத்தி கொஞ்சமாவது யாராவது கேட்டாங்களா? ஆனா உங்களோட நியாயத்தை மட்டும் சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் நினைச்சது இன்னைக்கு நடந்தே ஆகணும். வெறும் 1 மணி நேரம் மட்டும்தான் டைம். நான் கொடுக்குற இந்த 1 மணி நேரத்துல போய் பார்த்துட்டு வரேன்னா பாருங்க, அப்படி பார்க்க முடியலைன்னா அப்படியே இருங்க. மறுபடியும் இந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன் என்னைக்கும். இது கேட்டதோட ராஜராஜ சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, நீ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததே போதும், நான் போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜா நேரா ரேவதியை பார்த்து, வாமா ரேவதி போகலாம் அப்படின்னு கேட்க, அப்பதான் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீங்க அவளை கூப்பிடுறீங்க? அப்ப ராஜராஜ சொல்றாரு, அம்மாடி சாமுண்டீஸ்வரி, ரேவதி என்னோட பொண்ணு. இன்னைக்கு நான் போயிட்டு என் அப்பா அம்மாவா பார்க்க போறேன்னா அதுக்கு இவளும் முழு காரணம் தான். இவளும் கட்டாயம் வரணும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன ட்ரிக்கா பேசுறேன் அப்படிங்கிற வகையில பேசுறீங்களா? அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு, நான் ஒண்ணு ட்ரிக்கா பேசல, நான் நேர்மையாதான் பேசுறேன். இவ என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு எங்க அப்பா அம்மாவுக்கு ஆசையா இருக்காதா, அதான் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். உடனே சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, 1 மணி நேரம் மட்டும்தான். அங்கேயே போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. போயிட்டு உடனே வரணும். இது கேட்டதோட ரேவதியும், அம்மா, நீங்க அனுமதி கொடுத்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. அப்ப நம்ம ராஜராஜாவை கூப்பிடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜா வராரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, அவங்களை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வாங்க. இதை கேட்டதும் கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜராஜாவை பார்த்து, சரி வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரா எல்லாரும் போறாங்க. நம்ம கார்த்தி நேரா வீட்டுக்குள்ள போனதோட ராஜ சேதுபதி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி வந்து, பேராண்டி அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்கு இவரை போய் பேரன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி ராஜ சேதுபதியை பார்த்து, என்னங்க, நம்ம பேத்தியும் வந்திருக்கா. இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்றாரு, இது மாதிரி என் பேத்திய கல்யாணம் பண்ணவன் எனக்கு பேராண்டி தானே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறமா தான் ராஜராஜா வராரு. ராஜராஜாவை பார்த்ததோட நம்ம ராஜ சேதுபதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜாவை கட்டிப்பிடிக்கிறாங்க. ராஜராஜா அவங்க அப்பாவோட காலில் விழுந்து, அப்பா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. நான் எதுக்காக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா, நீங்க ஒரு தப்பான ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க, உங்களோட வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதுக்கு ராஜ சேதுபதி சொல்றாரு, இங்க பாருப்பா, விடுப்பா, இத பத்தி நான் உன்கிட்ட கேட்டேன்னா நடக்க வேண்டியது நடந்துருச்சு. ஏதோ நம்ம போராட காலம் அப்படி நடந்துருச்சு. அதுக்கு நான் எவ்வளவு வருஷம் தண்டனை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன். அது போதும்பா, இதுக்கு முன்னாடியும் தண்டனை அனுபவிக்க வேணாம். அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மா, அந்த சாமுண்டீஸ்வரி எனக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் உங்களை பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா. அதுக்குள்ளேயும் நான் வீட்டுக்கு போகணும். இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்றாரு, அவ ஏதான் இப்படி கோவமா இருக்கான்னு தெரியலையே. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, அவ அக்காவையும் அம்மாவையும் இழந்ததுனால அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்றாரு, சரி வாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.